அப்ப டாக்டர் அதை செக்அப் பண்ணி போட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இவர் பாவிக்கலைன்னு சொல்லி பிள்ளை வெளியால வந்து இருக்குது. வெளியால வர சொல்லிச்சுனம்மா நீ சாராயம் குடிச்சனீன்னு சொல்லி பாலும் டீயும் தான் குடிச்சவர் அதை எல்லாத்தையும் குடிச்சு போட்டு இவர் போய் கொண்டு இருக்கக்குள்ள நீங்க பிடிச்சால் அந்த பிள்ளைக்கு எங்க கஞ்சா கிடந்தது. கடனை கட்ட போன பிள்ளைய கஞ்சாதுன்னு சொல்லி என்ன நீங்க ரோட்டில போடுவீங்க? உங்களுக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கலாம் கஞ்சா பிடிச்சவன் தூக்கி போடன்னு சொன்னால் விக்ரவ தூக்கி போடுங்க. அவன் உண்மையா தெல்லிப்பழ பொலசு உங்களுக்கு உண்மையா முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ. நீங்கள் போத வசதி நீங்கள் பாவிக்கலை என்று உறுதிப்படுத்தினால் நாங்கள் அதுக்கு பிறகு எங்கட பிள்ளையால உங்களோட கையில தாரோம். எங்களுடைய மகன் வேலைக்கு போய்கொண்டிருக்கக்குள்ள அவர் பெயிண்டிங் வேலையை தான் போறவர். போய்கொண்டு இருக்கக்குள்ள தெல்லிப்பழ போலீஸ் ரபிக் அவர்கள் இவரை மறைச்சிருக்கணும். அப்போ இவர் தானே ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டேனோன்னு தெரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார், ரபிக் மறைச்சா நிற்கத்தானே வேணுமென்ட்டு இவர் நின்று இருக்கிறார். மகன் நின்ற இடத்துல ரபிக் வந்து சொல்லியிருக்கணும் நீங்கள் ஏதோ பாவிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவரா நான் வேலைக்கு தான் போகிறேன், நான் எதுவுமே பாவிக்கிறதும் இல்லை, இன்றைக்கும் பாவிக்கலை, இந்த வாழ்க்கையில் நான் பாவிக்கிறேன்னு சொல்ல இவ இல்லை நீ பாவிச்சு இருக்கிறான்னு சொல்லி இவரை உடனடியாக தெல்லிப்பழ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றி கொண்டு போய் அங்கே பிள்ளைன்ற மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பறித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைய ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் தெல்லிப்பழ டாக்டர்கிட்ட கொடுத்திருக்கணும். அப்போ டாக்டர் அதை செக்அப் பண்ணி போட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இவர் பாவிக்கலைன்னு சொல்லி பிள்ளை வெளியால வந்து இருக்குது. வெளியால வர சொல்லிச்சுனம்மா நீ சாராயம் குடிச்சனீன்னு சொல்லி அவன் சொன்னானா நான் சாராயமே இன்று மட்டும் நாங்கள் குடித்தது எனக்கு அதை என்னன்னு தெரியான்னு சொல்லி பேருந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து தெல்லிப்பழ போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு இருக்கணும். விட்டால் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்குது அம்மா என்ன போலீஸ் பிடிச்சதுன்னு சொல்லி. அப்போ நான் என்னத்துக்கு பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு நான் அங்கே ஃபோன் அடிக்கிறேன் இங்கே ஃபோன் அடிக்கிறேன் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே தெரியாமல் போட்டுது. சரி நான் 3ஆம் தடவை ஃபோன் எடுக்க பிள்ளை ஃபோன் ஆன்சர் இல்லை. 12:30 இருக்கும். இன்றைக்கு தான் ஃபோன் பண்ணி நான் திருப்பி கேட்குறேன் எங்கே தம்பி நிற்கிறீங்கன்னு கேட்க அம்மா நான் திருப்பி விட்டுட்டாங்க நான் வேலையில் வந்து வேலை செய்தோன்னு நிற்கிறேன்னு சொல்லி. என்னத்துக்கு நான் இந்த கதை உங்களுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற ரபிக்கோ சரி எந்த பொலிசோ சரி உண்மையான சட்டத்துக்கு மாறாகத்தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது. அரசாங்கத்தால் எதுவுமே எங்களுக்கு இன்றைக்கு 40 வயசு வந்துட்டு அவர் 19 வயசு மகனுக்கு எங்கட மனுஷனுக்கு 46 வயசு எதுவுமே எங்களுக்கு கிடைக்க போறதும் இல்லை கிடைச்சதும் இல்லை. அப்ப நாங்களாம் வீடு கட்டினாங்க, நாங்களாம் லோன் எடுத்து கட்டினாங்க. அப்ப இவருக்கு நான் 18 வயசு முடிய சொன்னேன்னா நாங்கள் மேலதிகமாக வேறு படிக்க போகையில் இவருக்கு நான் சொன்னேன் நான் தம்பி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதாடா நீங்களும் உழைச்சா தான் நம்ம லோனால் கட்டலாம்னு சொல்லி நாங்கள் லோனுக்காக இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவான், ஒவ்வொரு நாளும் போவான் வேலைக்கு 10 மணி சில நேரம் 11 மணி சில நேரம் 12 மணி செல்லும். அப்போ நான் அடிக்கடி ஃபோன் எடுப்பேன் எங்கே நிற்கிறீங்களாம்பி எங்கே நிற்கிறீங்களாண்டா அம்மா வேலை முடியலை வேலைக்குள்ள கவனமாவா வேலைக்குள்ள இந்த ரோட்டால் வர வேண்டாம் அந்த ரோட்டால் வாங்கன்னு சொல்லி நான் 12 மணி மட்டும் முழிப்பிருந்து சொல்கிற தாய் பிள்ளை கஞ்சா பாவிச்சிருக்கும் வேற புரான்ஸலோட சேருமான்னு சொல்லி நான் மட்டுமே அவரை நான் அடையாளப்படுத்தவும் இல்லை, எங்களோட மனசுல கூட நாங்கள் இணைச்சு பார்க்கவும் இல்லை. இந்த ரபிக்காரர் உண்மையாவே என்ன செய்திருக்க வேணும் பிடிச்சு போட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் பிள்ளைன்ற ஃபோனில் இருந்து அவை சரி ஃபோன் எடுத்து உங்களோட மகனை பிடிச்சி வச்சிருக்கிறோம் அம்மா நீங்கள் வாங்க வேண்டும். பிள்ளைக்கு 30 வயசு இல்லை, பிள்ளை 19 வயசு வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறான். போவைக்குள்ள இவங்களை என்ன செய்ய வேணும்? அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறா இல்லாட்டி அப்பாவுக்கு ஃபோன் அடி இந்த பெரியாக்களாரும் இந்த வேற வேணுமாண்டா. சரி நான் ஃபோன் அடிச்சிருந்தேன் நான் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்தான்னு போலீஸையும் கேட்டு வேலையும் கேட்டிருப்பேன். கேட்டிருந்தேன் அந்த போலீஸ்காரர் பிள்ளை பாவிச்சிருக்கேன்னு சொன்னா நான் பிள்ளை அந்த நிலப்பாட்டாங்க சொல்லியிருப்பேன். பிள்ளை நித்தியார ஒளிம்பினா அதை என்னோட தேத்தனி வாங்கி குடிச்சாது பான் சாப்பிட்டவர் இன்றைக்கு பானும் டீயும் தான் குடிச்சவர் அதை எல்லாத்தையும் குடிச்சு போட்டு இவர் போய் கொண்டு இருக்கக்குள்ள நீங்க பிடிச்சால் அந்த பிள்ளைக்கு எங்க கஞ்சா கிடந்தது. உங்களுக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கலாம் கஞ்சா பிடிச்சவன் தூக்கி போடன்னு சொன்னால் விக்ரவன் தூக்கி போடுங்க. அவன் விக்ரவன் எங்க இருக்கிறான் வீட்டை வந்து பார்த்தா தெரியும். நாங்கள் 5 மாடி 6 மாடிலையே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சாதாரண மனிதர் மாதிரி ஒரு 4 பேர் முளைச்சு கட்டின வீட்டுக்கு கடனை கட்ட போன பிள்ளைய கஞ்சாதுன்னு சொல்லி என்ன நீங்க ரோட்டில் போடுவீங்க? 4 பேர் இந்த பிள்ளைய பிடிச்சிருந்தா இந்த பிள்ளையோட நாளைக்கு என்ன முறை தான் சேர்ந்து திரிவானே.
வேலைக்கார முதலாளி கூட்டிக்கொண்டு போவாரு. வேலையில் ஒரு 50 பேர் வேலை செய்யக்குள்ளவன் கஞ்சா பாவிச்சவன் அது பாவிச்சவன் சொல்லி அந்த முதலாளிவன் நாளை வேலையை கூட்டிக்கொண்டு போகாம விட்டால் ரபிக்கு ரோட்டில் நிற்கிறவனுக்கு காசு வாங்குவான். அவனுக்கு அரசாங்கம் காசு போடும் அக்கௌண்ட்டுக்கு அவன் தந்த வேலையை பார்த்து கொண்டு தான் போறாது. உண்மையா தெல்லிப்பள பொலிசு உங்களுக்கு உண்மையா முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ. நீங்கள் போத வசதி நீங்கள் பாவிக்கலை என்று உறுதிப்படுத்தினால் நாங்கள் அதுக்கு பிறகு எங்கட பிள்ளையால உங்களோட கையில தாரோம். இதுக்கு நீங்க முதுகெலும்பு இருந்தால் நீங்க தெல்லிப்பள பொலிசுல இருக்கிறார்கள் எல்லாரும் நீங்க இந்த சவாலுக்கு முதல் வாங்கோ.